மேஷம். இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொற்காலமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன்கள் வசூலாகும். சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். ரிஷபம். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனை செவ்வரளி மலர்களால் வழிபட தடைகள் விலகும். மிதுனம். உங்களின் புத்திசாலித்தனத்தால் சிக்கலான பிரச்சனைகளை எளிதில் தீர்ப்பீர்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய மனமைதி கிடைக்கும். கடகம். வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டு. தாயார் வழியில் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட நற்பலன்கள் கூடும். சிம்மம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சிறிய தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் வாசிக்க நலம் பெருகும். கன்னி. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களின் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி வர செல்வ செழிப்பு உண்டாகும். விருச்சிகம். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் ஆதாயம் உண்டு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அமைதி தேவை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். தனுசு. லாபகரமான நாள். தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். வருமானம் உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். தந்தையார் வழியில் நன்மைகள் நடக்கும். அரசு வழி காரியங்கள் சாதகமாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம். பாக்கியங்கள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சிலும் செயலிலும் அதீத கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தள்ளி போடவும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு
சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கஷ்டங்கள் குறையும்.